எஸ்எஸ்சிஜிடி போலீஸோட ட்ரெயினிங் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப கஷ்டம் எஸ்எஸ்சிஜிடி. அதாவது சிஏபிஎஃப்பை பொறுத்தளவில் மற்ற ஆர்பிஎஃப் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆர்மி ஆர் சிஏபிஎஃப் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே என்றைக்குமே ஹார்டான ட்ரைனிங் இருக்கும். கிட்டத்தட்ட 44 வாரம், கிட்டத்தட்ட 1 வருஷம். இந்த 1 வருஷத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு வெறும் 15 நாள் தான் லீவ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப தூரம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அது போகிறதுக்கு 3 நாள், வர்றதுக்கு 3 நாள், 6 நாள் முடிஞ்சு போயிடும். மிச்சம் தான் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். அதாவது சிஏபிஎஃப்பில் எத்தனை கேட்டகரியில் எந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும், எந்த மாதிரி ஸ்ட்ரகிளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத முழுசாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் போலீஸை விட சென்ட்ரல் போலீஸ், அதாவது சிஏபிஎஃப் எஸ்எஸ்சிஜிடி இது ரொம்ப ஹார்டான ட்ரைனிங், ரொம்ப டஃப்பான ட்ரைனிங். ஏன்னா இது டோட்டலாகவே ஆர்மிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த இராணுவத்துக்கான ட்ரைனிங்கே 44 வாரம் அதுக்கு சேம் இதுவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போலீஸில் எவ்வளோ தான் ட்ரைனிங் இருந்தாலும் ஆனால் எஸ்எஸ்சிஜிடி லெவலுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான். மொத்தம் இருக்கிற பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் எல்லாத்துலேயுமே எஸ்எஸ்சி ஜிடி அண்டரில் 80% ட்ரைனிங் ஒரே மாதிரி நடக்கும். நீங்கள் ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது பெரிய டாஸ்க்கு. 44 வாரம் ட்ரைனிங் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம். அதாவது 10th பாஸ் பண்ணியிருப்போம், சரி சந்தோஷமாக இருக்கும். +2 பாஸ் பண்ணியிருப்போம், சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சா மட்டும் போதாது. வேலையிலேயே கிடைச்சும் ட்ரைனிங் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும். ட்ரைனிங்லேயும் எலிஜிபிள், அன்எலிஜிபிள் இருக்குது. அதாவது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு தகுதியா இல்லை வேலைக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்கில் நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் உங்களுக்கு 44 வாரம், 6 மாதம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை இங்கே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கணும், எக்ஸாம் பண்ணி காமிக்கணும், ஃபிசிக்கல் பண்ணி காமிக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணால் தான் 3 மாதம் முடிஞ்சு அடுத்த 3 மாதம் கடத்துக்கு நடந்து போவீங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், உடம்புல எந்த அடி பட்டுறாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம உடம்பை. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி பாஸ் பண்ணல அப்படின்னா திருப்பி மறுபடியும் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டு திருப்பி 1 வருஷம் திருப்பி அதே ஸ்கூலில் அதே கிளாஸில் படிப்பீங்கள்ல, அந்த மனநிலைமை தான் ட்ரைனிங். அதனால் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இந்த 44 வாரம் ட்ரைனிங்கில் உங்களுக்கு சர்வே பண்ணுறது, ஒழுக்கம், பணிவு, மரியாதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் 4லேருந்து 5 மணி நேரம் தூக்கம் கிடைக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடைக்காது, அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அந்த பிஸி டயத்தில் உங்களுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிற யோசனை கூட உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸியாகவே வச்சுருப்பாங்க 1 வருஷம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு தான் எல்லாமே. அது ஆல்ரெடி ரெக்ரூட் புதுசாக செலக்ட் ஆகிற உள்ள ட்ரைனிங் பண்ண பசங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் மூலியமாகவே ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, மெனு வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமை ஒரு சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை ஒரு சாப்பாடு, மதியம் ஒன்று, நைட்டுக்கு ஒன்று, இந்த மாதிரி ஒரு மெனு லிஸ்ட் இருக்கும். அந்த மெனு லிஸ்ட் படி உங்களுக்கு சாப்பாடு ஃபுல்லாக கிடைக்கும். 6 மாதத்துக்கு ஒரு டைம் லீவு, 15 நாள். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு 15 நாள் லீவு, அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு 15 நாள் லீவு. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த லொக்கேஷனில் எங்கே உங்களுக்கு போஸ்டட் ஆகிருக்கோ, பட்டாலியன் ஆகிருக்கோ, அங்கே நீங்கள் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு பட்டாலியன். இந்த ட்ரைனிங்கில் வர ஸ்ட்ரகிள் தூக்கம் தூக்கம் இருக்காது. சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் தூக்கத்தை. உடம்பு நீங்கள் எவ்வளோ குண்டானாலும் உங்களை கரைச்சி ஸ்ட்ரக்சராக கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு சீனியர்ஸ், நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர், நம்மளை சொல்லித்தரவங்ககிட்ட மரியாதை நடந்துக்கூடாது. நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி பனிஷ்மெண்ட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஜாலியான லைஃப். 1 வருஷம் ஒரு 500 பேர் 400 பேர் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 100 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்றைக்காவது அந்த நம்மளோட பேச்சு மட்டை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் இருக்கிற லொக்கேஷனில் நேற்று என்னோடய பேச்சு மட்டை 2 பேரை பார்த்தேன். 10 வருஷம் ஆச்சு நாங்கள் மீட் பண்ணி. 10 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று தான் பார்த்தேன் 2 பேரை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என்றைக்காவது நம்மளை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பழைய நினைவுகள், ட்ரைனிங் ஞாபகம், நம்ம அடி வாங்கினது, பனிஷ்மெண்ட் வாங்கினது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் மாதிரி தான் ட்ரைனிங் பீரியட். ஜாலியாக ஓடும், கஷ்டமாகவும் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, மறுபடியும் ட்ரைனிங் பண்ணிக்கலாமா, ஜாலியாக இருந்தது 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி
எவ்வளோக்கு எவ்வளோ மன கஷ்டங்கள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ட்ரைனிங். டைம் ஒரு வருஷம் போகிறதே தெரியாது, ஜாலியாக ஓடும். ஆனால் எப்போதுமே பதட்டமான ஒரு மனநிலைமையில் நம்ம இருப்போம். நான் ஏன் தப்பு பண்ணுவேன், எவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நம்மளும் சேர்ந்து பனிஷ்மெண்ட் வாங்குவோமா அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒருத்தன் தப்பு பண்ணால் எல்லாத்துக்கும் டோட்டல் ஸ்குவாடுக்கே பனிஷ்மெண்ட். அதான் ஆர்மி ரூல்ஸ். அதாவது ஒரு ஸ்குவாடில் இல்லை ஒரு கம்பெனியில் தப்பு பண்ணாங்க அப்படின்னா எல்லாரையும் நிப்பாட்டி எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் எல்லாருமே டிசிப்ளின் இருந்தால் ஆகணும். அப்போ தான் நம்ம ட்ரைனிங்கில் பாஸ் பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து ரொம்ப லைஃப் ஜாலியான ஜேர்னி. என்றைக்குமே திருப்பி வராத ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ட்ரைனிங் நடக்கும், கோர்ஸ் நடக்கும். அதெல்லாம் அந்தளவுக்கு ஜாலி இருக்காது. ஆனால் பேசிக் ட்ரைனிங்கிறது எல்லாம் புது பசங்க, வேறு வேறு ஸ்டேட்டில் வந்தவங்க, லாங்குவேஜ் தெரியாது. லாங்குவேஜ் தெரியாமல் பல டைம் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடிக்கு போகிறீங்க அப்படின்னா மனநிலைமை, கான்ஃபிடென்ட்டு, நம்பிக்கை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆனால் இது இல்லைன்னா நீங்கள் ட்ரைனிங்கை சர்வே பண்ண முடியாது. அதனால் எஸ்எஸ்ஜிடி, ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.